ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அகைன் சிறுவாபுரி கோயில் தான் போயிருந்தோம். இது வந்து லாஸ்ட் டியூஸ்டே எடுத்த வீடியோ. பட் வீடியோ எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இது வந்து 6th வீக் ஆஃப் சிறுவாபுரினே சொல்லலாம், எனக்கு எங்கள் அம்மாக்கோ. பட் நடுவில் வந்து ஒரு 3 வீக்ஸ் கேப் ஆகிடுச்சு. எப்படின்னா தொடர்ந்து 3 வாரம் ஒழுங்காக போனோம். அதுக்கப்புறமேட்டு அண்ணாவை அட்மிட் பண்ணிட்டாங்க. திருப்பியும் ஒரு 3 வாரம் போனோம். அப்போ வந்து எங்கள் அண்ணன் எங்கள் கூட வந்திருந்தாங்க உடம்பு க்யூர் ஆகி. ஸோ இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா, இன்னும் ஒரு 3 வீக்ஸ் வந்து எல்லோரும் போயிடலாம். அப்போ வந்து தொடர்ந்து ஒரு 6 வீக்ஸ் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். இந்த வாட்டி காரில் தான் புக் பண்ணி வந்திருந்தோம். வர வழியிலே என் பொண்ணு செம்ம ஆட்டம், எங்கள் அம்மா கூடயும் எங்கள் அண்ணா கூடயும். அதுக்கப்புறமேட்டு மினி பஸ்ஸில் வந்துட்டு அங்கேருந்து கோவிலுக்கு நடந்து போகிற தூரம். ஸோ இங்கே வந்துட்டு 100 ரூபாய் டிக்கெட்டில் தான் இந்த வாட்டியும் போயிருந்தோம். ஏன்னா 100 ரூபாய் டிக்கெட்டில் போகும்போது தான் சாமியை கிட்ட பார்க்குற மாதிரி இருக்கும். 50 ரூபாய் டிக்கெட்லேயும் பொது தரிசனத்துலேயும் அடுத்தடுத்த லைனில் பார்க்குற மாதிரி இருக்கும். போகிற வழியில் வந்து இந்த பாப்பாவும் அழகாக போட்டு வச்சுட்டு இருந்தா. அதனால் எங்கள் அம்மா கூப்பிட்டு என் பாப்பாவுக்கும் வைக்க சொல்லியிருந்தாங்க. அவளும் வச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு எனக்கும் வச்சு விட சொன்னாங்க. எனக்கும் வச்சு விட்டா. இந்த வாட்டி 100 ரூபாய் டிக்கெட்டில் தான் வந்து கூட்டம் செம்ம அதிகம். 50 ரூபாய் டிக்கெட்டில் பொது தரிசனத்தில் பார்க்கும்போது, ஏன்னா சாமியை கிட்ட பார்க்கலான்னு. நாங்கள் ஆனால் வந்துட்டு 100 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு 50 ரூபாய் டிக்கெட்டில் போகிற மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா நான் பாப்பா வச்சுருக்கிறதுனால என்னை கோவில் உள்ளேயே விட்டுட்டாங்க. அதனால் உள்ளே போனதுனால 50 ரூபாய் டிக்கெட் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல தான் டிக்கெட் வாங்கிட்டு என்னை உள்ளே விட்டுட்டாங்க சீக்கிரமாக. பட் நான் வந்து வெயிட் பண்ணி தான் வந்து பார்த்தேன். ஏன்னா என் அண்ணா கூடயோ என் அம்மா கூடயோ பார்த்துல இந்த வாட்டி. ஏன்னா சீக்கிரமாக பார்த்துட்டு வெளியே போய் சும்மா தான் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் வெயிட் பண்ணியே பார்த்துடலான்னு பார்த்தோம். இங்கே வந்து என்ட்ரன்ஸில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு முருகர் இருப்பாங்க. அங்கே தான் எங்கள் அண்ணன் வந்து இப்போ மாலை போட்டிருந்தாங்க சாமிக்கு. அதுக்கப்புறம் 50 ரூபாய் டிக்கெட்டில் போயிட்டு சாமியும் நல்லபடியாக பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். ஆக்சுவலாக வெளியே வரும்போது நிறைய அந்த மயில், அந்த சிலை அதெல்லாம் வந்து வெளியே இந்த வாட்டி தான் பார்த்தோமே. 100 ரூபாய் டிக்கெட்டில் பார்க்கும்போது கூட அவ்வளோ பார்க்கல. நல்லபடியாக சாமியும் பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். ஆக்சுவலாக செம்ம வெயில் இந்த வாட்டி. ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எப்பயும் போலேயே இல்லை, ஒரு மாதிரி ரொம்ப வேர்த்து விறுவிறுத்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டும் பஸ்ஸில் தான் வேறு போயிருந்தோமா, ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் அம்மா இன்னொரு கோயில் போயிருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி